ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சண்டே மார்னிங் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருந்ததுங்க. அன்யூனிஃபார்ம் தான் வர சொல்லியிருந்தாங்க. மீட்டிங்னால கொஞ்சம் இன்வைட்டிங் வெல்கமுக்காக வர சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 பொண்ணுங்க போயிருந்தாங்க. பாப்பாவோட கிளாஸ்மேட் எல்லாமே. மிஸ்ஸுமே ஒரு 2-3 மிஸ்ஸு சார்லாம் வந்திருந்தாங்க. அங்கேயே வந்து லஞ்சுமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்கங்க. பாப்பாவுமே ஸ்கூல் விட்டு வந்துட்டா 3 மணிக்காட்டங்க. இது வந்து பிள்ளையார் வந்து மஞ்சள் பிள்ளையார் அப்படியே பிடிச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அது செடிக்குள்ளேயே தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டாச்சுங்க. நமக்கு ஆறுலாம் வந்து ஒரு 1/4 மணி நேரம் போகணும் இங்கே இருந்துங்க. அதனால் நம்ம செடிக்குள்ளேயே வந்து மஞ்சள் பிள்ளையார் கரைச்சி விட்டாச்சு. அதுதாங்க கொத்தமல்லி தனியுமே கொஞ்சம் தளைஞ்சிருந்ததுங்க. அப்படியே அதுவுமே கொஞ்சம் ரசத்துக்காக பொடிச்சிட்டேங்க. செம்பருத்தி பூவுமே கொஞ்சம் 2-3 பூ இருந்தது, அதையுமே பொடிச்சு சாமிக்கு வச்சாச்சுங்க. மல்லிகைப்பூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, அதையுமே பொடிச்சு வச்சுக்கலான்ட்டுங்க. இது வந்து அடுக்கு மல்லி ஒரு பூ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது, பறிக்கவே முடியல, செல்ல வச்சுட்டுங்க. சாமிக்குமே பூவை போட்டாச்சுங்க. இன்னும் நான்வெஜ் செய்யாதனால அப்படியே ஹஸ்பண்ட் பாப்பாவையும் ஸ்கூல் விட்டுட்டுங்க. சிக்கனுமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் ரசமும் சிக்கன் மிளகாய் கறி தாங்க. இன்றைக்கி சிம்பிளான ஐட்டம் தாங்க இன்றைக்கி. அப்படியே காலையில் 8:30 மணிக்கு மாவுலாம் அரைச்சி வச்சுட்டுங்க. இருக்கிற பாத்திரம்லாம் கமுத்து வச்சுருந்தேன். அதுவுமே தண்ணி கொஞ்சம் வடைஞ்சிருச்சுங்க. அப்படியே எடுத்து கமுத்துட்டுங்க. சாப்பாடுமே குக்கரில் வச்சாச்சு. மணி 10 மணி கொஞ்சம் டீயை வச்சுட்டுங்க. ரசத்துக்கு புளி ஊற வச்சாச்சுங்க. ரசத்தை கடைச்சிட்டுங்க மிளகாய் கறி செய்ய வேண்டியதாங்க. ஹஸ்பண்ட் தாங்க அந்த மிளகாய் கறிக்கு கிள்ளிட்டுருக்காங்க. நானுமே செய்வேன். ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. மாவு பாருங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு நைட்டு செய்கிறதுக்குமே இது மறுநாள் தனியாக இருக்குங்க. புளிக்குழம்பு வந்து கொஞ்சம் இருந்ததுங்க, நேற்று வச்ச குழம்பு, அதையுமே சூடு பண்ணி தனியாக வச்சாச்சு. ரசத்துக்கு கடைக்கலான்ட்டு மிளகு ஜீரகத்தை ஃபஸ்ட்டு நுணுக்கிட்டுங்க. அடுத்து பூண்டு கருவேப்பிலை 1-2 அரைச்சிக்கலாங்க. அப்படியே ஹஸ்பண்ட் வந்து தாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எண்ணெயை ஊற்றிங்க, கொஞ்சம் வெங்காயம், வரமிளகாய் 20 வரமிளகாய் போட்டிருக்கோங்க. இதுக்கு வந்து தக்காளி இந்த மாதிரிலாம் தேவையில்லை, தக்காளி தேங்காய்லாம் தேவையில்லைங்க. நம்மளோட ஈரோடு சிக்கன் மிளகாய் கறி, அப்புறம் ஈரோட்டில் பள்ளிப்பாளைய சிக்கன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி சிக்கன் தாங்க இது. நம்ம ஊரில் கொஞ்சம் ஃபேமஸுங்க. எண்ணெயை ஊற்றிங்க, வெங்காயம் போட்டு வரமிளகாய் 20 வரமிளகாய் காரத்துக்கு போட்டிருக்காங்க. அதோடய கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுங்க, கழுவி வச்ச சிக்கனையும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்காங்க. 1 கிலோ சிக்கனுங்க இதுங்க. கொஞ்சம் வந்து கடைக்காரங்களும் கொஞ்சம் சைஸ் சொன்னோம்னா மிளகாய் கடைக்கு நீங்கள் சொன்னால் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஊர் திருச்சி சைடில் அந்த மாதிரி கிடையாதுங்க. நம்ம தான் வாங்கிட்டு வந்து அரிஞ்சுக்கணும். அப்படியே அதுவுமே ரெடி ஆகிடுச்சுங்க. இருக்கிற பாத்திரத்தில் கையோடு கழுவி வச்சாச்சுங்க. அந்த வடை சட்டியில் மட்டும் அந்த மிளகாய் கறி பாத்திரம் அப்படியே இருக்கும். பாப்பா வந்து காலையில் ஸ்கூல் போயிட்டதுனால வந்து தான் சாப்பிடுவாங்க. பிரியாணியுமே கொஞ்சம் மிச்சம் ஆனதெல்லாம் பார்சல் பண்ணி பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்து விட்டுட்டாங்க. மிளகாய் கறியுமே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.